பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நேரத்திலும் தேவனுடைய சமூகத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபம் மூலமாய் கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நாம் சேர்ந்து மன்றாடி ஜெபிக்கும்படியாய் இந்த மத்தியான வேளையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அநேகர் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். அந்தி சந்தி மதியான வேளையில் தேவனை நோக்கி பார்க்கிறது பாக்கியம். நாம் சேர்ந்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுகிற எந்த இடத்திலும் அவர் வருகிறார். நாம் இந்த நேரத்தில் அவர் நம்மோடு இருக்கிறத ஃபீல் பண்ணி நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் தாமே நமக்காக சொல்லனா பெருமிச்சோடு கூட பரிந்து பேச நம்மோடு இருக்கிறார். நாம் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில் கிட்டி சேர்வோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கும் முன்பாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25, 26 இந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பைபிள் வச்சிருக்கிறவங்க அதை திறந்து 235வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 235வது பக்கம், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25, 26 வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஆமேன். பவுல் அவருடைய வாழ்க்கை ஓட்டத்தில் முதல் பகுதியில் பாரம்பரிய வாழ்க்கை வாழ்ந்து எப்படியாகிலும் தேவனுக்காக கர்த்தருக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்காகவே அவர் ஓடினார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற அவர் எவ்வளவாய் பாடுபட்டார். ஒரு பரிசேயனாய் இருந்து, ஒரு நல்ல யூதனாய் இருந்து தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியுமோ அப்படி மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய காரியத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ அப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட செயல்பட்டார். அவருடைய வைராக்கியம், அவருடைய பக்தி, கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்கென தெரிந்து கொள்ளுகிறார் என்றபடி ஒரு நாள் அந்த பக்தி வெறியாய் மாறின பொழுது அவன் கொலை செய்யவும் துணிந்தான். ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொலை செய்வதற்கு முக்கிய காரணமாய் இருந்தவர்களில் பவுலும் ஒருவர். அவர் முழங்கால் படி நின்று ஸ்தேவான் பரலோகத்தை நோக்கி அவர்களுக்கு மன்னியும் என்று செபித்த பொழுது அவரை கல்லறிந்தார்கள். அந்த வேளையில் ஸ்தேவானுடைய ஆடைகள்
ஓரமாய் வைக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே தான் இந்த பவுல் இருந்ததாக நாம் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள இந்த சவுல் தமஸ்குவிலே இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாக கடந்து செல்லும் போது சந்திக்கப்பட்டார். தேவனுடைய ஒளி அவர் மேல் வீசிட்டு அவர் விழுந்தார். குதிரையில் சென்று கொண்டிருந்த அவர் தரையில் விழுந்த பொழுது அவர் கேட்டார், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி. இயேசு சொன்னார், நீ துன்புறுத்துகிற இயேசு நான். முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி அவன் அந்த நிமிடத்தில் இதோ அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான். அந்த பவுல் அதன் பின்பகுதியில் கர்த்தருடைய இயேசுவனுடைய சிஷ்யனாய், ஒரு நல்ல அப்போஸ்தலனாய், தன்னுடைய ஊழியத்தை வைராக்கியமாய் தொடர்ந்து ஓடி செயல்பட்டார். ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொழுது ஊழியத்தின் முடிவிலே அவர் தன்னுடைய காரியத்தை விதமாய் கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்தில் எழுதுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இவ்வளவு தைரியமாய் இவ்வளவு நம்பிக்கையோடு கூட அந்த பவுல் சொல்லுகிறதை நாம் இப்போது வாசித்தோம். நாம் இந்த பிறந்தது முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் ஓட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள், எத்தனை இடர்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பஞ்சங்கள், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அது ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடி எத்தனை காலங்கள் நம்மை நடத்தி கொண்டே வருகிறாரே. விழுந்தோம், முடிந்தது, இனி ஒன்றுமே இல்லை, இனி நான் என்ன செய்வேன் என்று திகைத்து நின்ற நேரங்களில் எல்லாம் கரம் தூக்கி நம்ம இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரே. அவருக்குள் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இந்த பவுலை போல நாமும் நான் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? நமக்கு ஒரு நிச்சயம் இதில் வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் அன்னதினமும் வேதத்தை தியானித்து கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து நாம் நடப்போமானால் நிச்சயமாக நமக்குள்ளும் அந்த ஒரு நம்பிக்கை, நமக்குள்ளும் அந்த ஒரு நிச்சயம், நல்ல போராட்டத்தை போராடுகிற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டாகும். அதனுடைய 24வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 9:24, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அநேகர் ஓடுவார்கள். இந்த உலகமே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். பிறந்த நாள் ஓட்டத்தை தொடங்குகிறவன் அவன் இறக்கும் வரையில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஓடும் பொழுது அவனுக்கு எந்த பகுதியில் குழி வெட்டிப்பட்டு அவன் விழப்போகிறான் என்பது தெரியாது. எந்த வயதில் அவன் வாழ்க்கையை முடிக்கப் போகிறான் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக முடியும். வாழ்க்கையின் ஓட்டம் ஒரு நாள் முடியும். நாம் ஓடும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் ஓட வேண்டும். நித்திய ஜீவன், அந்த பரலோகம், அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட வேண்டும். அதனுடைய 25வது வசனத்தில் பந்தயத்துக்கு ஓடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். ஒரு மனுஷன் நல்ல ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவனாக இருப்பானால் அவன் ஓடுவதற்கு எவ்வளவோ பிரயாசங்கள் எடுப்பான், எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்க முடியும், அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுப்பான். டே அண்ட் நைட் அவங்க டயட்டில் இருந்து ஓடி ஓடி கிரவுண்டெல்லாம் சுற்றி ஓடி எத்தனை முறை அவர்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி தங்களை ஓட்டத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொள்வார்கள். அவ்விதமாய் ஆயத்தப்படுத்துகிறவர்கள் மாத்திரம்தான் பந்தயத்தில் போய் நிற்கும் பொழுது, போட்டியில் போய் நிற்கிற பொழுது கூட உள்ள போட்டியிடுகிறவர்களோடு சேர்ந்து ஓடி ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அதற்காக பிரயாசம் எடுத்தே ஆக வேண்டும். அதற்கான கிரயத்தை செலுத்தியே ஆக வேண்டும். அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து போராடித்தான் ஆக வேண்டும். நாம் பரலோகத்தில் அந்த ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழணும்னு நினைச்சா இந்த பூமியில் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டங்களை எல்லாம் போராடி ஜெயிக்கணும். இயேசு சொல்லி இருக்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் நம்மோடு கூட
இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்க, போராடி ஜெயிக்க நமக்கு அவர் பலன் தருவார். அவருடைய பலன் நம்மை ஜெயிக்க பண்ணும். ஜெயக்கிறிஸ்து ஜெயகம்பீரமாய் நமக்குள் ஆளுகை செய்வார். பாருங்க, அதனுடைய பிற்பகுதி, அவர்கள் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். உலக பிரகாரமாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவன் இச்சையடக்கத்தோட அவனுடைய சாப்பாட்டை நினைச்சதெல்லாம் சாப்பிட முடியாது, நினச்ச நேரத்துலலாம் சாப்பிட முடியாது, நினச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியாது. அவங்க அவ்வளோ டயட்டாக இருக்கணும், அவங்க பாடி வெயிட் ஆகிடக்கூடாது, விரும்பினதெல்லாம் அவங்க செய்ய முடியாது, விரும்பின பழக்கங்களெல்லாம் அவங்க செய்ய முடியாது. அவங்க எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடுகளோடு இருக்கணும். இந்த உலகத்தின் ஓட்டத்துக்காக அவர்கள் அப்படி இருக்கிற பொழுது நாம் எவ்வளவு அதிகமாய் பரலோக ஓட்டத்தை ஓடுகிற நாம அந்த பரலோகத்தின் பந்தய பொருளாகி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு அதிகமாய் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக நம்முடைய ஆசை இச்சைகளை அடக்கி கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட வேண்டும். எவ்வளவு அதிகமாய் நாம் திறப்பில் நின்று நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அதிகமாய் காத்திருந்து செபித்து பலனடைந்து கழுகு போல செட்டை அடித்து எழும்பி நம்ம இந்த பூமியில் ஓடினாலும் களைப்படையாதபடிக்கு, நடந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு ஓட நாம் ஆயத்தப்படணும், ஆசிக்கணும், வாஞ்சிக்கணும். கர்த்தர் நமக்கு அதற்கு கிருபை தருவார். நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அதை அவர் நமக்கு தருவார். நம்முடைய ஆத்துமா ஜீவனுள்ள ஆத்துமானவாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்போமானால் கர்த்தர் அதற்குரிய எல்லா காரியங்களையும் நமக்கு அனுகூலமாக்கி தருவார். ஆமேன், ஸ்தோத்திரம். அதனுடைய 26வது வசனம் சொல்லுது பாருங்க, ஆதலால் நீங்கள் நிச்சயமில்லாதவனாக ஆகையால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நிச்சயம் இல்லாமல் நான் ஓடலை, எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அந்த ஜீவ கிரீடம், அந்த அழிவில்லாத கிரீடம், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆகாயத்தில் அடிக்கிறவனா சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கலனா, சிலம்பம் பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா கையில் இந்த கோலை வச்சுட்டு அந்த கம்பை வச்சுட்டு அப்படியே சுற்றி அடிச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருந்து கூட சேர்ந்து அடித்தா அவங்க அது மேலே படாமல் அதை பார்த்து அடிப்பாங்க. நான் அப்படி ஆகாயத்தில் சும்மா நான் தன்னாப்பில் சுற்றிட்டு நான் இருக்கிறவனாய் அல்ல, நான் நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், நிச்சயத்தோட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்குத்தாமே நிச்சயித்து கொண்டு சிலம்பம் பண்ணுகிறவனை போல, ஆகாயத்தோடு கூட சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறவனை போல இங்கிருந்து மேல் நோக்கி வீசி நம்முடைய சிலம்ப கம்பை வீசி விட்டால் நாம் ஆகாயத்தில் நம்ம சிலம்பத்தை அடித்து விட முடியாது. அதுபோல் ஏதோ நமக்கு நாமே சுயநீதியோடு கூட வாழ்ந்து விட்டால் அந்த நித்திய ஜீவங்களிடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்து கர்த்தரோடு நடந்து அவருடைய எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்குள் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்கும், நல்ல ஓட்டமாக இருக்கும். நித்திய ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆமேன். நாம் எல்லாரும் பரலோகத்தில் தேவனோடு கூட ஆளுகை செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இப்போது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். திறப்பில் நிற்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி அவர் வேதனையோடு சொல்லுகிற கர்த்தருடைய வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாம் மன்றாடி ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களுக்காக நாம் திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். கடைசி காலம் ஆயிற்று. அன்பு இல்லாமல் போயிற்று. விசுவாசத்தை பூமியிலே காண்பாரோ என்று சொன்னது போல விசுவாசம் இல்லாமல் போயிற்று, வற்றி போயிற்று, அற்று போயிற்று. அன்பு தணிந்து போயிற்று, பிரஸ்நேகம் அற்று போயிற்று. எங்கு பார்த்தாலும் பண ஆசை, இச்சை, மோகம் இவைகளினால் இழுப்புண்டு தேசம் பொல்லாக அதுக்குள்ளே கிடக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இப்போது இந்த காரியங்களை
நினைவில் வைத்து ஜெபிக்கலாம். முதலாவது நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்கிற நிச்சயம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கங்களும் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும்ப்பா, எங்கள் இன ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. பவுலை போல கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரே ஒரு வைராக்கியமோ ஒரு நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா முடிவிலே நாங்கள் நித்திய ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை ஜெயமாய் ஓட நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. பொல்லாங்கான இடத்துல இருந்த ஆண்டவரே வருகிற எல்லா சதி ஆலோசனைகள் திட்டங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் மேலும் வாய்க்காதே போவதாக என்று ஜெபிக்கிறேன். அப்பா அநேக காரியங்களில் தோல்விகள், அநேக காரியங்களில் இடுக்கமான வாசல், அநேக காரியங்களில் சஞ்சலங்கள், ஐயோ நான் என்ன செய்வேன் என்று உலகத்துக்காக கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் ஆண்டவரே தூக்கி எடுப்பீராக. ஓ கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ சிலுவையை முன்வைத்து முன்னோக்கி போக எங்களுக்கு கிருபை தாங்க என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய பெலன் இறங்கி எங்களை நிறப்பட்டும் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமா விலையேற பெற்றதல்லவோ, நாங்கள் ஒருவராகில கெட்டு போகிறது நமக்கு சித்தம் அல்ல. எல்லாரையும் ரட்சிக்கும்படியாகவே நீர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டீரப்பா. எங்கள் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் தேவ சமாதானம் வரட்டும் அப்பா. குடும்பங்களில் கர்த்தரை அறிகிற அறிவு இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேத வாசிப்பு, ஜெபம், ஓ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அப்பா ஸ்தோத்திரம் எல்லா நன்மைக்கு ஊற்று உறைவிடமானவர். குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்திங்கப்பா. குடும்பத்தின் காரியங்களை நீங்க பொறுப்படுங்கப்பா. கடன்கள்ல இருக்கிறவருடைய கடன்களை மாற்றுங்கப்பா. வியாகுலத்தோடு இருக்கிறவருடைய வியாகுலங்களை மாற்றுங்கப்பா. சமாதானத்தை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திர வியாதிஸ்தரை உடைய கரங்களை தருகிறோப்பா. வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருந்து அவர்களை குணமாக்குங்க ஆண்டவரே. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களே கர்த்தர் நீர் ஆண்டவரே சந்திங்கப்பா. அவர்களுக்கு ஜீவனை கொடுங்கப்பா. அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா. அல்லேலூயா. சமாதானத்தையோ தேவையான சுகத்தையும் நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஓ அல்லேலூயா மக்கு ஸ்தோத்திரமப்பா. ஓஹோ அல்லேலூயா. ஓ தகப்பனே நீர் மகிமையானவரப்பா, மகா உன்னதர் ஆண்டவரே. உம்மோடு கூட நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. குடும்பங்களில் தேவ சமாதானம் ஆசீர்வாதமும் பெருகட்டும். சிறு பிள்ளைகள் மேலும் உடைய கரத்தை வைத்து அவர்களை அரவணைத்து அவர்களை ஆதரித்து நடத்துங்க. எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த அறிவை கொடுப்பீராக. பிள்ளைகள் புத்தியாய் இருக்கட்டும் ஆண்டவரே. புத்தியாய் நடக்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஞாபக சக்தி புத்தியை கொடுப்பீராக. நல்ல யுத்தியை கொடுப்பீராக. பொல்லாங்கான் அவர்களை விழத்தள்ளாதபடிக்கு என் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்வீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா குடும்ப ஸ்திரீகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து புத்தி உள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை கட்டக்கூடிய ஞானத்தை கொடுங்க என்று ஜெபிக்கிறோம்ப்பா. புத்தீனமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. ஞானமாய் நடத்துங்க. எல்லா குடும்ப தலைவர்களையும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து பொறுப்புள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. பரலோகத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களாக, பூரணப்பட்ட புருஷர்களாக ஒவ்வொரு புருஷர்களையும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும் மாற்றுங்க தகப்பனே. முதிர் வயதில் இருக்கிறவர்களை ஆசீர்வதித்து சுகத்தை கொடுங்கப்பா. எல்லா குடும்பங்களுக்குள்ளும் தேவ சமாதானம் இறங்கட்டும் அப்பா. முதிர் வயதினரை நேசித்து அன்பு காட்டி அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. முதிர் வயதிலோ கர்த்தருக்கு ஆண்டவரே பசுமையான செழிப்பான தோட்டமாய் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. தாழ்த்தி உங்க கரத்துல தருகிறோம். குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கரத்தில் எடுத்திருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு இருப்போம். ஆமென். நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நிச்சயமாக நாமும் நம்மை சார்ந்தவர்களும் தேவனோடு கூட ஆளுகை செய்வோம்.
அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அந்த அழியாத நித்திய ஜீவகிரீடத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். இந்த உலகத்தின் போராட்டத்தில் நமக்கு நிச்சயமாய் ஜெயம் உண்டு. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. இப்போதும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம தரப்பில் நிற்கணும். ஆமேன். யார் யார் உங்கள் குடும்பங்களில் தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் பெயர்களை சொல்லி அவர்களை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கணும். அதுபோல் பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், அநேக வாலிப பிள்ளைகளுடைய ஆசையெல்லாம் எனக்கு பைக் வேணும், மொபைல் வேணும், நல்ல ட்ரெஸ்ஸஸ் வேணும், இஷ்டத்துக்கு ஹேர் கட் பண்ணணும், மனம் போல் வாழணும், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி தெரியணும், பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், எங்கேயாவது டூர் போயிட்டு வரணும், அட்வென்ச்சர் பண்ணணும். இந்த மாதிரி பல ஆசைகள். இது பெற்றோருக்கு, அநேக பெற்றோருக்கு மனவேதனை. பிள்ளைகள் பெற்றோருக்கு வேதனையும் கண்ணீரும் கண்ணியுமாய் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். அது அவர்களால் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவனுடைய கிரியை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் கூட தான் நமக்கு போராட்டம். நம்ம என் பிள்ளைகளோடு நம்ம போராடி பிரயோஜனம் இல்லை. கர்த்தரிடத்தில் நம்ம முறையிடுவோம். அவர் பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்புவார். தக்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல அவர் பிள்ளைகளுடைய இருதயத்தை நல்ல சுவாபத்தால், நல்ல குணத்தால், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற விதமாய் அவர் திருப்புவார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆமென் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்கள், ஆமென், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய தேசத்தில் இருக்கிறவர்கள் யாவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள். ஆமென், எவ்வளவோ பிள்ளைகள் அறியாமல் இந்த இடத்துல தவறி போய் கிடக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணும். பச்சாரம், வேசித்தனம் பெருகி போச்சு. வயது வித்தியாசம் இல்லாமல் எப்படிப்பட்ட காரியங்களை இச்சையடக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. நாம் வாசித்தோம், பந்தயத்துக்காக ஓடுகிறவர்கள்ட்ட இருக்க வேண்டிய ஒரே நல்ல குணம் இச்சையடக்கம். இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்குள்ள அந்த இச்சையடக்கம் இல்லாததுனால்தான் அவங்க இப்படிப்பட்ட பாவ பழக்கங்களில் சிக்கி தவிக்கிறாங்க. ஆசை இச்சையை அடக்குகிற அது நல்ல கிருபை ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகும்படியாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொண்டு நீரே தேவன் என்று அறிந்து உம்மை பின்பற்றின எத்தனையோ பேர் ஆண்டவரே பின்மாறி கிடக்கிறாங்கப்பா. அப்படி பின்மாறி கிடக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக, அவர்களை விடுவிப்பீராக. அந்த ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா, நீர் அவர்களை உம்பக்கமாய் திருப்புவீராக. அன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் சொன்ன ஓமையில சொன்னது போல அந்த இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு ஆமென் பின்மாறி அவன் ஆமென் ஹல்லேலூயா அவன் தூர தேசத்துக்கு கடந்து சென்றான். அவன் தகப்பனை விட்டு தூரமாய் போன அவனுக்கு அவன் ஆஸ்தி எல்லாம் அழிந்து போனது, எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் இழந்த பொழுது ஆகாரத்துக்கு கூட வசதி இல்லாதபடிக்கு அவன் ஆமென் ஸ்தோத்திரம் மிகுந்த வேதனைகளை சந்தித்தான். அதுபோல எத்தனையோ சகோதர சகோதரிகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரோடு நடந்தவர்கள் தூரம் போனபடியினால எத்தனையோ துன்பங்களில் சிக்கி தவிக்கிறாங்க, எத்தனையோ பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கி தவிக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களை விட்டுவீங்க ஆண்டவரே, விட்டுவீங்க. மனம் திரும்ப பண்ணுங்க. என் கர்த்தர் என்னை மன்னிப்பாரா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. அந்த இளைய குமாரன் எழுந்து, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உம்முடைய வேலைக்காரர் ஒருவனா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு திரும்பி வீட்டுக்கு வந்தது போல என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் தங்களை தாங்களப்பா உணர்ந்து அப்பா உம்முடைய சமூகத்தில் திரும்பி வர தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உணர்வை கொடுங்கப்பா. உம்மிடத்துல திரும்பி வந்து பரலோகத்துக்கு உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று உம்மை பற்றி கொள்ள, உம்மிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. இளைய குமாரனை ஏற்றுக்கொண்ட தகப்பன் அப்பா அவனுடைய சூழ்நிலையை பார்த்து அவன் அழுக்கும்
கந்தையுமான அப்பா உடைய தரித்திருந்தவைகளை மாற்ற செய்து அவனுக்கு அப்பா அலங்காரமான ஹல்லேலூயா வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்து உடுத்து வைத்து அவன் கால்களுக்கு பாதரட்சைகளை தொடுத்து அவன் கைகளுக்கு விரல்களுக்கு மோதிரமிட்டு அவனை ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டது போல ஓ பரலோகத்தின் தேவன் உம்மிடத்தில் வருகிறவர்கள் நீர் புறம்பே தள்ளாதவர் அல்லவோ, நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக. அவர்களை திருப்பி ஏற்றுக்கொள்ளுமையா. அவர்களுக்கு ரட்சிப்பு என்கிற மெல்லிய வஸ்திரத்தை உடுப்புவீங்க ஆண்டவரே. ரட்சிப்பாகிய மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துவீங்கப்பா. சமாதானம் என்கிற சுவிசேஷமாகிய பாதரட்சியை தொடுத்து கொடுங்கப்பா. அப்பா கைகளில் அதிகாரம் என்கிற மோதிரத்தை இட்டு கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் மறுபடியும் ஓடு கூட பிள்ளைகளா இருந்து நெருங்கி ஜீவிக்கும்படியா தேவன் அதிகாரம் கொடுப்பீராக தகப்பனே. அதன் மூலாண்டவரே அந்த குடும்பங்களுக்கும் அவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும், அக்களிப்பு உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு கூடி கர்த்தரை ஆராதிக்கட்டும் ஆண்டவரே. அந்த தகப்பன் ஒரு விருந்து பண்ணினது போல ஓ ஹல்லேலூயா இவர்கள் அனுதினமோ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஆமென் வசனங்களை உட்கொண்டு அப்பா புசித்து குடித்து அப்பா தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக தேவன் மாற்றுங்க என்று செபிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், நல்லவர் அப்பா. நீர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகிறது நமக்கு சித்தம் அல்லப்பா, சித்தம் இல்லை ஆண்டவரே. மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் நீர் பார்க்கிறவர் அல்ல. அந்த மூத்த மகன் வந்த பொழுது இளைய மகனே ஒரு ஆமென் துரோகியாய், ஒரு ஆமென் தகப்பனுக்கு எதிர்த்து நின்று போன ஒரு மகனாய் பார்த்தான். அதன் நிமித்தம் அவன் முறுமுறுத்தான் ஆண்டவரே. ஆனால் தேவனோ மகனை மன்னித்தபடியினால நீர் அவனை அன்பாய் அணைத்துக் கொண்டீர். அதுபோல் ஆண்டவரே யார் யார் அவர்களுக்கு எதிர்த்து அப்பா பேசினாலும் அவைகள் எல்லாவற்றின் அவர்களை தப்புவித்து என் தேவனே அப்பா ஸ்தோத்திரமையா பின்மாறி போன ஆத்துமாக்களை விடாய்த்து போன அந்த ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். திருப்பி கொண்டு வாங்கப்பா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. நீ ரட்சியாவிட்டால் ஒருவனை ஒருவர் ரட்சிக்க முடியாதப்பா. இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போய்விடவே கூடாதப்பா. நீர் முன்குறித்தவர். மறுபடியும் அவர்களே ஆண்டவரே தூக்கி நிறுத்துவீராக. விழுந்து போன கூடாரத்தை, தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துங்க என்று செபிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரமையா. போதை பொருட்களினாலும் பச்சார வேசித்தனங்களினாலும் பாசிக்கொண்டு தவிக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் தருகிறோப்பா. எங்க பார்த்தாலும் போதைகள் ஆண்டவரே தாராளமாய் விற்கப்படுகிறதையா. வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள் கூட ஆண்டவரே என்னென்ன தெரியாமலே வாங்கி சாப்பிடுகிற காலத்துல இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்கள் வியாபாரத்துக்காக அப்பா, தங்களுடைய லாபத்துக்காக, தங்களுடைய வசதி வாய்ப்புக்காக, பணத்துக்காக இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற பெரிய மனிதர்களை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. அப்பா தன் சந்ததிகளுக்கு பணத்தை அல்ல சாபத்தை சேர்த்து வைக்கிறோம் என்பதை அறிய அவர்கள் மனக்கண்களையும் திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இயேசுவே படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவோ பிள்ளைகள் இன்னைக்கு தவறி போயிருக்காங்கப்பா. படிக்க வேண்டிய நேரத்தை மயக்க நிலைமையில கடக்குறாங்க ஆண்டவரே. காரியங்களை சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய அந்த பிரெயின் அப்படியே ஸ்தோத்திரமாப்பா இன்ஆக்டிவா கிடக்குதுப்பா. தேவனை அம்மாள் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா, அவர்களை குறித்து மக்க திட்டம் உண்டு ஆண்டவரே. அவர்கள் தேசத்துல பலத்திருக்கும்படியாய், தேசத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்படியாய் அவர்களை குறித்து நீர் திட்டம் வைத்திருக்கிறீரையா. சத்துருவோ அவைகளை எல்லாவற்றையும் விழத்தள்ளி நட்சத்திரங்களை தன் வாளால் சுருட்டி இழுத்து போட்டது போல இன்றைக்கு ஆண்டவரே எங்க பார்த்தாலும் வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாலிபத்தின் திறமையை அறியாதவர்களாக வாலிபத்தின் சக்தியை வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. சிறு பிள்ளைகள் அறியாமல் சிக்குண்டு கிடக்கிறாங்க ஆண்டவரே. பச்சார வேசித்தன சிந்தைகளினால சிக்குண்டு தங்கள் நேரங்களையும் காலங்களையும் வீணடித்து தங்கள் சக்தியை தங்கள் சரீரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. பாவம் என்னது அறியவர்களுக்கு பாவ உணர்வை கொண்டுங்கப்பா. பாவ உணர்வை கொடுங்க. மழுங்கலான அந்த இருதயத்துல
உணர்வை வைங்க ஆண்டவரே. உணர்வின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. சந்திங்கப்பா, சந்திங்க. நம்முடைய வசனத்தை கொண்டு குணமாக்குங்க, வசனத்தை கொண்டு விடுதலையாக்குங்க. தேவ பிள்ளைகளை அனுப்பி விடுதலையாக்குங்க. தீர்க்கதரிசிகளை கொண்டவர்களை தப்புவீங்க ஆண்டவரே. சிங்கத்தின் வாயில பிடிபட்டது போல கிடக்கிற பிள்ளைகள் வெளியே வரவும் ஆசைப்படுறாங்க, ஆனா வர முடியாம தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீங்க இறங்கும் ஐயா, நீங்க இறங்கும். நாங்க வேற யாரிடத்துல போய் கேட்போம் ஆண்டவரே? நீர் ஒருவர் தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தப்புவிக்க முடியும். விதமாய் அழிந்து கொண்டிருக்கிற போதைகளுக்கும் விபச்சார வேசித்தனத்துக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தப்புவீங்க அப்பா. ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நாட்களில் ஏமாற்று வேலை செய்து எப்படி ஆகிலும் பணம் சம்பாதிக்கணும் என்று சொல்லி வாழ்ந்து தங்கள் ஆத்துமாவை கெடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்டவர்களெல்லாம் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. கொலைவரி பிடித்தவர்கள், லஞ்ச ஊழல் பண்ணுகிற அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களை எல்லாம் விட்டுவீங்க ஆண்டவரே. என் தேசத்தில் ஹல்லேலூயா சேமம் உண்டாகத்தக்கதாக என் தேசத்தில் அப்பா நல்லவர்களால் நிரப்புங்கப்பா. எங்க தேசத்தை நல்லவர்களால் நிரப்புங்க. எங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்க பட்டணம்ப்பா எல்லா இடங்களிலும் என் தேவனுடைய ஆளுகை மாத்திரம் காணப்படட்டும். தேவ ராஜ்யம் வர காத்திருக்கிறோம் அப்பா. தேவன் அதிசயங்களை செய்யுங்க. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை எல்லாம் விட்டுவீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உங்க திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க இந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நாமத்தில் ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஹெவன் டிவி ஊழியத்துக்காகவும் அதை சார்ந்த அத்தனை ஊழியங்களுக்காகவும் யாவரும் சேர்ந்து ஜெபித்து இந்த ஜெபத்தை நிறைவு செய்யலாம். சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஹெவன் டிவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹெவன் டிவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இதை கொண்டு செய்கிற எல்லா ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதில் ஊழிய செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாப்பீராக. அவர்கள் விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேபாள் ஊழியத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய வல்லக்கரம் செயல்படணும். கர்த்தர் இன்னும் புதிய திட்டத்தை தரணும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்க நடக்கிற ஆண்டவரே அப்பா கல்வி சார்ந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்ச்சஸ் கட்டப்பட, இன்னும் நிறைய சர்ச்சஸ் கட்டப்பட ஆண்டவரே, கட்டி இருக்கிறவைகள் ஆத்துமாக்களை கொண்டு நிரப்ப நாங்களுமே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க இருக்கிற ஏழை ஜனங்கள் அத்தனை பேர் சந்திக்கப்பட, அவர்கள் போஷிக்கப்பட, இந்த ஊழியத்தின் மூலம் அவர்களுக்கு அமல் வாழ்வு கிடைக்க கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஃபீட் நேஷனுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா ஆகாரத்துக்காய் கஷ்டப்படுகிறவர்களை போஷிக்கிற அந்த நல்ல ஊழியத்தை ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரப்பா. பசியாயிருந்து எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்து எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள் சொன்னீரே. அந்த நல்ல ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். பிரதருக்காக இன்னும் நல்ல திட்டங்களை கொடுத்து சுகத்தோடும் அப்பா பலத்தோடும் தேவ ஆலோசனையோடும் நீ நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எல்லா காரியங்களும் இந்த கரத்தில் தருகிறோம். நீர் ஆட்கொண்டு எங்களை சமாதானத்தோடு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன்,
ஜெபிக்க இது தருணம்